நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவைக்கூர் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா லெமன் வச்சு ஒரு ஜூஸ் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் வெளியே போயிட்டு வந்தது குடித்தோம்னா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நமக்கு. இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த புதினா மின்ட் ஜூஸ் எப்படி பண்ணலான்னா, நான் 2 பேருக்கு அளவாக பண்ணுறேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு 10 இலை புதினா இலை எடுத்திருக்கேன். அது நல்லா கழுகி நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா, புதினா கூட சேர்த்துறதுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸு இந்த டேபிள் ஸ்பூனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பழம்னு சொல்லிவிட்டால் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாகிடும் இல்லையா? அதுக்காக வேண்டி தான் நான் இந்த டேபிள் ஸ்பூன் அளவு உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இது இனிப்புக்கு வேண்டி சர்க்கரை நான் பனங்கல்கண்டு சேர்த்துருக்குறேன். உங்கள் வீட்டில் என்ன இருந்தால் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி பனங்கல்கண்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 2 பேருக்கு அளவாக வைக்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அந்த இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் பெப்பர், இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க. இதை நம்ம மிக்சியில் எல்லாமே சேர்த்துக்கலாம். மிக்சியில் பாருங்கள், புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த லெமன் இருக்குது இல்லைங்களா, லெமன் பாருங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பனங்கல்கண்டு, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன். இதுக்கு கொஞ்சம் அந்த இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தேன். சால்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு, அவ்வளோதான். இப்போது நாம் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் தான் செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த 1 டம்ளர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அப்புறம் ஒரு டம்ளர் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். எதுக்கு வடிகட்டுறோன்னா பார்த்திங்கன்னா, நம்ம இஞ்சி சேர்த்துருக்குறோம், இந்த புதினா சேர்த்துருக்கோம், இதெல்லாம் கொஞ்சம் திப்பியாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம நல்லா வடிகட்டிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வடிகட்டிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இதுக்கு 2, இதுக்கு 2. நாம் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி செஞ்சு ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம உணர்வோம், நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். இதே அளவுகளோடு செய்யுங்க. ஏன்னா லெமனெல்லாம் அதிகமாக போட்டாலும் புளிப்பாயிரும். நான் அதனால தான் லெமன் சொல்லாமல் உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் கணக்கு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸ்வீட்டு கரெக்டாக இருக்குது. அந்த பெப்பர் போட்டதுக்கு அந்த பெப்பரோட ஸ்மெல்லுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஐஸ் நம்ம சேர்த்ததுனால கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. இவ்வளோதாங்க. புதினா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த புதினா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. புதினா எலுமிச்சம்பழம் போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதே அளவுகளோடு பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. நான் 2 பேருக்கு தான் செய்திருக்கிறேன். 4 பேருக்கு அப்படிங்கும்போது இது நீங்கள் டபுளாக பண்ணிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் பழமாக சொன்னேன்னா நீங்கள் பெரிய பழமாக போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும் அப்படிங்கிறது. அதனால தான் நான் உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் கணக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம், நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி புதினா ஜூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ஐஸ் சேர்த்து குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.